ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பிறகு மூமின்கள் அல்லாஹ்வை வணங்கியவர்கள், அல்லாஹ்வை வணங்கி தொழுதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்தவர்கள், பின்னூரி தாம் முழுமையான வெளிச்சத்தோடு மறுமையிலே நடந்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். காஃபிர்கள் இருளடைந்த சூழ்நிலையில் நடந்து வந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீல். அல்லாஹ் இந்த சூரியனை ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். யாரப் ஒரு மைல் தூரமா? இவ்வளவு உயரம், அளவிட முடியாத உயரத்திலே இருக்கக்கூடிய சூரியனின் வெப்பத்தையே பலகீனமான படைப்பாகிய இந்த மனிதனால் தாங்க முடியாத பொழுது ஒரு மைல் தூரத்திலே சூரியன் நிறுத்தப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிறுத்தப்படும். ஆனால் அதனுடைய வெப்பத்தால் வரக்கூடிய வேர்வை யார் யார் என்ன பாவம் என்ன குற்றம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த அளவிலே இருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் தங்களுடைய பாவங்களால் அந்த வேர்வையிலே மூழ்கி விடுவார்கள். யாரும் இங்கே ஒரு புறம் வெப்பம், அடுத்த புறம் யுக்தா பிஜஹன்னம யௌமைதின் லஹா 70,000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70,000 மலக்கின் யஜ்ருனஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த புறம் சூரியன் ஒரு மைல் தூரம், அங்கே இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு பெரிய நரகம். மஹ்ஷர் மைதானத்திலே 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு இழுத்து கொண்டு வரப்படும். சூரியனின் வெப்பம் ஒரு புறம், இந்த உலகத்தின் அத்துணை வெப்பத்தை விடவும் 69 மடங்கு பெரிய நரகம், அந்த வெப்பமும் கொண்டு வரப்படும். மூமின்கள் எங்கே? வேர்வையிலா? அல்லாஹ்வை காலையிலே ஃபஜ்ர் தொழுகையிலே ஜமாஅத்தோடு தக்பீர் கட்டி வணங்கினார்களே, இவர்களும் அந்த நிலையா? மக்கள் எல்லாம் தொழுகையை புறக்கணித்த பொழுது, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறந்த பொழுது, மக்கள் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸுடைய கல்வியை மறந்த பொழுது, அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்காக இறந்தார்களே, மரணித்தார்களே, இவர்களுக்கும் அந்த நிலையா? இதிலே 7 பேர்களை அல்லாஹ் விசேஷமாக அந்த மஹ்ஷர் மைதானத்திலே தேர்ந்தெடுப்பான். எதற்கு யா அல்லாஹ் தேர்ந்தெடுப்பு? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழலளிப்பான். அல்லாஹ்வின் நிழலை தவிர அந்த 7 கூட்டத்தார்களின் நிழலை வேறு யாரும் அடைய மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நிழலளிப்பான். எந்த நிழலை? தன் அர்ஷின் நிழலை அளிப்பான். யார் அந்த 7 கூட்டம்? இந்த முஹம்மது ரசூலுடைய சமூகத்தை பார்த்து கேட்கிறேன், மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள் தானே நாம்? ஆமா இல்லையா? மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்பிற்காக இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் தானே நாம்? ஆமா இல்லையா? மறுமையிலே இந்த வெப்பத்தில் இருந்து, இந்த சூழ்நிலையில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தானே நாம்? அந்த அர்ஷின் நிழலை அடையக்கூடிய அந்த 7 கூட்டத்தார்களை அறிந்தவர்கள் எத்துணை பேர்? சரியாக எனக்கு அந்த 7 கூட்டத்தார்களின் பெயர்களையும் சொல்ல முடியும் என்று சொல்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆயிரக்கணக்கான மக்களில் 3-4 பேரால் தான் அந்த மறுமையின் அர்ஷின் நிழலில் உள்ள கூட்டத்தை அறிய முடிகிறதென்றால் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அறிந்து கொள்ளுங்கள், விழிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் உள்ளத்தில் உண்மையில் மறுமையின் பயம், இதனுடைய அச்சம் இறங்கி இருந்தால் அந்த 7 கூட்டத்தார்கள் யார் என்பதை அறிவதற்காக ஹதீஸை படித்திருப்பான். அந்த 7 கூட்டத்தில் என் பெயர் இருக்கிறதா?
அந்த 7 கூட்டத்தில் என் பெயரை அல்லாஹ் பதிவு செய்வானா என்று அதற்காக இந்த உலக வாழ்க்கையை அர்ப்பணிப்பான். தெரியாது. கூட்டம் யார் என்று தெரியாமல் எப்படி அந்த அரசின் நிழல் எமக்கு சித்து பாருங்கள். அந்த மக்கள் யார் என்று படிக்காமல் தெரியாமல் எப்படி அந்த 7 கூட்டத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்வீர்கள்? கல்வியிலே மார்க்க கல்வியை விட்டு தூரமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமே மார்க்க கல்வியை நோக்கி திரும்புங்கள். குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். குர்ஆன் அரபியை ஓதி இபாதத்தை நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் இறக்கப்பட்ட குர்ஆன் அல்ல. உங்கள் வீடுகளிலே மரணித்தவர்களுக்கு ஓதுவதற்காக அல்ல குர்ஆன். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஹதீஸ் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக, உங்களை வழிகாட்டுவதற்காக. இளைய சமூகமே, எதிர்கால சமூகமே, குர்ஆன் ஹதீஸின் கல்வியை தேடி செல்லுங்கள். மார்க்க அறிஞர்களிடத்திலே தேடுங்கள். மார்க்க சபைகளை, கல்வியின் சபைகளை தேடுங்கள். மறுமையை பற்றி பேசக்கூடிய சபைகளிலே கலந்து கொள்ளுங்கள். மக்களை கலந்து கொள்ள செய்யுங்கள். இல்மை பரப்புங்கள். இல்மு உயர்த்தப்படுவதற்கு முன்னால் சொன்னார்கள், மறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கல்வியை எடுத்து விடுவான். அறிவியினர்கள் இருப்பார்கள். மார்க்க தீர்ப்பு கேட்டால் கல்வியின் ஞானம் இல்லாமல் பதில் சொல்லுவார்கள். இந்த காலம் வருவதற்கு முன்னால் கல்வியை தேடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. இந்த 7 கூட்டம் யார்? இங்கு இருக்கும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இந்த சபை முடிந்ததற்கு பிறகு ஹதீஸை திருப்பி பார்த்து இந்த 7 கூட்டம் யார் என்று படித்து அந்த 7 கூட்டத்தில் ஒன்றிலாவது என் தன்மை இருக்கிறதா என்று ஆராய்வு செய்வது. இன்ஷா அல்லாஹ்.